பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். லைக் அதுல வந்து லைக் ஐ டோல்ட் யூ லைக் வில் ஹேவ் டூ டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்னு ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம், இன்னொன்னு டைனமிக் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். சி பொதுவா நான் படிக்க ஆரம்பிச்ச போது எனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த வேர்ட் வரும், ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம், டைனமிக். இந்த ஸ்டாட்டிக் நைன், டைனமிக் நைன், ஏன் ஸ்டாட்டிக்னு சொல்றாங்க, ஏன் டைனமிக் அப்படின்னு சொல்றாங்க? இந்த ஆரம்ப காலத்துல இந்த சி படிச்சதுனால லைக் ஐ ஹேட் பிக் சேலஞ்ச். இந்த ஸ்டாட்டிக் வார்த்தையை பார்த்தாலே எனக்கு என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் ஃபிக்ஸ்ட், மாறாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். பட் ஆக்சுவலா ப்ரோக்ராமிங்ல பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு லைக் இட் ஹேஸ் a different meaning to it. டைனமிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் உண்டு. ரைட், சோ ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் தட் நவ ஃபர்ஸ்ட். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ்ல வந்து இட் வில் ஹெல்ப் அஸ். அதாவது ஒரு பொதுவா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். லைக் ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் திஸ் பைத்தன். ரைட், ஜெனரலா வந்து இந்த ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் என்ன சொல்லுவாங்க, கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு என்ன பண்ணிருந்தேன், அந்த ஆல்டர்னேட் நேம்ஸ் எல்லாம் எழுதி காமிச்சிருந்தேன். டைனமிக் பாலிமார்பிசம், ரன் டைம் பாலிமார்பிசம். இதுல வந்து எப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் வரிசையா நான் கால் பண்ணிட்டே வருவேன். ஃபர்ஸ்ட் அடிஷன் கால் பண்ணேன், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் கால் பண்ணேன், மல்டிபிளிகேஷன் கால் பண்ணேன், டிவிஷன். சோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் எந்த இடத்துல கால் பண்றேன் அங்கே என் கண்ட்ரோல் நேரா அந்த அடிஷன் ஃபங்க்ஷன் போகும். அதுல இருக்கிற கோட் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு திருப்பி என் கண்ட்ரோல் எந்த இடத்துக்கு கால் பண்ணா அந்த இடத்துக்கு திருப்பி வரும். இந்த மாதிரி இருக்கும். இதை ஜெனரலா இங்கே நீங்க போகுது, இதான் வந்து கால் இட் லைக் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கீபோர்ட் பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சுப்போம். ரைட், இந்த ஸ்பேஸ் கீயை கிளிக் பண்ணா பைண்ட் தானே. எப்பப்பெல்லாம் நான் இந்த ஸ்பேஸ் கீயை கிளிக் பண்றேன், இல்ல எப்பப்பெல்லாம் இந்த லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்றேனோ அப்ப எனக்கு லெஃப்ட்ல அதே மாதிரி. சோ எங்கெல்லாம் வந்து இந்த அடிஷன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிருக்கேன், அப்ப என் கண்ட்ரோல் இங்கே நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேரு பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சார் இந்த ப்ராசஸ் என்னால பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. இதெல்லாம் இன்டர்னலா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். நான் என் ப்ரோக்ராமை ஃபர்ஸ்ட் டைப் பண்ணேன், அடுத்து .co, .c++, .java ஏதோ ஒரு பேர்ல சேவ் பண்ணும். அதுக்கடுத்து கம்பைல் அப்படின்னு ரைட்டா, இட்ஸ் a process of checking errors ஏதாவது இருக்கா, நான் சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கேன் அப்படின்னு செக் பண்றது. அந்த கம்பைலேஷன் ப்ராசஸோட ரிசல்ட் என்ன வரும்னா, என் ப்ரோக்ராம் ஏதாவது சின்டாக்ஸ் இருந்தாலும் நான் வேற ஏதாவது லாஜிக்கலா தப்பு பண்ணேன், நாட் லாஜிக்கல், நான் வேற ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னா வரிசையா எரர்ஸ். எப்படி இப்ப நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஏதாவது தப்பு ரன் பண்ணும்போது நமக்கு எரர்ஸ் வருது பாத்தீங்களா, அந்த கம்பைலேஷன் ப்ராசஸ்ல எனக்கு அது காமிக்கும் மற்ற லாங்குவேஜஸ்ல. சோ அப்ப என்னன்னா இந்த கம்பைல் பண்ணிட்டு தான் அடுத்து ரன் பண்ணுவோம், அவுட்புட் வருது. பட் நம்ம இங்க அப்படி பண்றது இல்லை, இது இஸ் an interpreter based-ங்கிறதுனால ப்ரோக்ராம் டைப் பண்ணுவோம், சேவ் பண்ணுவோம், டைரக்டா ரன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம பேர். இந்த நடுவுல இருக்கக்கூடிய கம்பைலேஷன் ப்ராசஸ் நம்ம பண்றதே கிடையாது. நம்ம பைத்தன்ல நமக்கு நீரே கிடையாது. பட் சி லாங்குவேஜ் ஆகட்டும், C++ ஆகட்டும், ஜாவா ஆகட்டும், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் ரன் பண்ணுவோம். சோ அந்த கம்பைலேஷன் ப்ராசஸ்ல எனக்கு என்ன அந்த பைண்டிங், இந்த லைன் எப்ப எக்ஸிக்யூட் ஆகும் அப்ப கண்ட்ரோல் இந்த லைன்ல இந்த லைன் போகும் அப்படின்னு அங்கேயே ஒரு பைண்டிங் ப்ராசஸ் ரன் பண்ணும்போது அந்த பைண்டிங் படியே போகும். இந்த லைன்ல இங்க போய் ஜம்ப் ஆகணும், இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அடுத்து இங்க ஜம்ப் ஆகணும், இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், இந்த மாதிரி போறதா பைண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பைலேஷன் டைப் நடக்கும். ரன் பண்ணும்போது அந்த பைண்டிங் எங்க போயிருக்கோ அது ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் ஆயிட்டு நமக்கு வந்துட்டே இருக்கும். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இதே இப்போ டைனமிக் பாலிமார்பிசம் என்னன்னா, என் ப்ரோக்ராமை ரன் பண்ண வரைக்கும் இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணா எந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது ரன் டைம் வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்போதைக்கு தான் அது டிசைட் பண்ணி போகும். அதுக்கு பேர் தான் ரன் டைம் பாலிமார்பிசம் ஆர் டைனமிக் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது இந்த லைன் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இப்போ எந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது ரன் டைம்ல தான் டிசைட் பண்ணணும், கம்பைல் டைம்ல அதை டிசைட் பண்ண முடியாது. சோ இதுதான் ரெண்டு டிஃபரெண்ட். இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் அண்ட் டைனமிக் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சா, டைனமிக் பாலிமார்பிசம் என்ன ஒரு ஐடியா கிடைச்சா, இது புரிஞ்சுதா? எஸ் நோ ஏதாவது கொஞ்சம் டைப் பண்ணுங்க ப்ளீஸ். நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் கான்செப்ட் அண்ட் டைனமிக் பாலிமார்பிசம் கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் மேல நான் டிஃபைன் பண்ணிருக்கிறது இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது கம்பைல் டைப்ல டிசைட் ஆகி பைண்டிங் நடந்தது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது ரன் பண்ற வரைக்கும் எந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமே இருந்தா அதுக்கு பேரு டைனமிக் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். சோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பண்ணிட்டோம் ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் டிஃபைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி கவர் பண்ணிட்டேன். அதாவது என்னன்னா இப்போ அப்படின்னு போட்டு நான் ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எந்த பர்டிகுலர் இது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது கம்பைல் டைப்ல டிசைட். நான் 3 ஆர்குமெண்ட் கொடுக்குறேன்னா அது எந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எக்ஸிக்யூட் ஆகும் கம்பைல் டைப்ல டிஃபைன். இது வந்து மற்ற லாங்குவேஜஸ்ல சொல்றேன். இங்க பைத்தன்ல நமக்கு அது சப்போர்ட் ஆகாது. மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட் நமக்கு இங்க கிடையாது. பட் மற்ற லாங்குவேஜஸ்ல இருக்குன்னு சொன்னல. சோ அப்போ என்னன்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் சேமா இருக்கும், அது ஒன்னு நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்ல வேரி ஆகும், இல்ல ஆர்டர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்ல டிஃபரெண்டா இருக்கும். அப்படி இருக்குன்னா சோ நான் கீழ என்ன ஆர்குமெண்ட் நான் எத்தனை கொடுக்குறேன் அப்படிங்கிறது அந்த ஆர்டர் என்ன ஆர்டர்ல கொடுக்குறத வச்சு கம்பைல் டைப்ல வந்து என்ன பைண்டிங் இதுக்கு இதுதான். என்னதான் 4 அடிஷன் இருந்தாலும் இந்த இடத்துல 3 ஆர்குமெண்ட் கொடுத்திருக்கா, அது 3 ஆர்குமெண்ட் உள்ள அடிஷன் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது பைண்ட். ரைட், இததான் வந்து ஸ்டாட்டிக். அது ஏன்னா அது வந்து கம்பைல் டைப்ல டிசைட். ரைட், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது டைனமிக் அப்படின்னு. இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். போன கிளாஸ்ல பார்த்தது ஓவர்லோடிங்கிறது வேற, ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது வேற. இப்போ ஓவர்லோடிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதாவது ஒண்ணுக்கு மேற்பட்ட மெத்தட், 2 மெத்தட் இருக்கலாம், 3 மெத்தட் இருக்கலாம், ஒரே பேர்ல இருக்கணும். ஆனா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் டிஃபரெண்டா இருக்கும், இல்ல ஆர்டர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் டிஃபரெண்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ரைட், இதுல வந்து எந்த டவுட் இருக்காது. எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நம்ம பார்த்தோம். அதாவது இதுல சப்போர்ட் பண்ணாதனாலும் உங்களுக்கு அதை பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி எப்படிலாம் வரும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆட் அப்படின்னு போட்டு இன்ட் அப்படின்னு போட்டு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன்னா இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜ்ல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் மீன் பண்றேன். நீங்க எடுத்துக்கலாம். ரைட், சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் டிஃபரெண்டா இருக்கும், இல்ல ஆர்டர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இன்ட் ஃப்ளோட் இன்ட் அப்படின்னு மாறி இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிருக்கேன். இதுல இன்னொரு பெரிய கான்செப்ட் என்ன பார்க்கணும்னா இந்த மெத்தட்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட மெத்தட்ஸ் அப்படின்னு சொன்னா எல்லாம் ஒரே கிளாஸ்க்குள்ளேயே இருக்கும். ரைட், இதுதான் ஓவர்லோடிங். சரி, இப்போ ஓவர் ரைடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மெத்தடும் பாக்குறதுக்கு HSL அப்படியே சேமா இருக்கணும். ஒண்ணு இந்த சினிமா எல்லாம் போடுறாங்க டுவெல் ரோல் அப்படியே தம்பி ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு. ரைட், சோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். சோ அதான் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓவர் ரைடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படின்னா இந்த அப்பா கேரக்டர் பையன் கேரக்டர் இருக்கும். ரைட், அப்பா ஃபார் எக்ஸாம்பிள் சரத்,
சரத் அப்படின்னா பையனும் அப்படியே சரத் அதே கரெக்ட் அப்படியே அப்பா ஃபேஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் பையனுக்கும் ரைட். ஸோ அதான் அப்படியே அச்சஸ் எல்லாம் வந்து அதே தான். இதை தான் வந்து ஓவர் ரைடிங் சொல்லுவோம். அதாவது இங்கேயும் ஒண்ணுக்கு யார் வந்து யாரோ வந்து மீட்டிங் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்குறீங்க. சரி ஆக்சுவலா வீடியோ என்ன ரெக்கார்டிங்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளீஸ் டோன்ட் சென்ட் பர்டிகுலர் ரெக்வஸ்ட். ஏதோ ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே வரீங்க. அது யாருமே எனக்கு தெரியல. ப்ளீஸ் டோன்ட் டூ இட் ப்ளீஸ். இப்போ என்ன சொல்லிடுறேன் சாரி. சரி இந்த ஓவர் ரைடிங் அப்படிங்கிற போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட மெத்தட்ஸ் அப்படியே நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நேம் எல்லாமே சேமா. அப்போ ஒரு கேள்வி சார் எல்லாமே சேமா இருந்தா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு கன்ஃபியூஷன். ஒன்றும் இல்ல ஒரு மெத்தட் வந்து பேரண்ட் இருக்கும் சைல்டு இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் ஓவர் ரைடிங். ஓவர் ரைடிங்னா அந்த இது எல்லாம் ஒரே கிளாஸ்லயே ரைட். இன்ஹெரிட்டன்ஸ் பேஜுக்கு எல்லாமே தேவையில்லை. ஓவர்லோடிங் பொறுத்த வரைக்கும் ஒரே கிளாஸ்லயே ஓவர்லோட் பண்றது எப்படி அப்படின்னு காமிச்சிட்டு போலாம் ரைட். பட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது நமக்கு இங்க இருக்கு. ஓவர்லோடிங் நம்ம பைத்தான்ல சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பட் ஓவர் ரைடிங் நமக்கு பைத்தான்ல சப்போர்ட் பண்ணும். ஓவர் ரைடிங்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஓவர் ரைடிங் இருக்கு. சரி ஓவர்லோடிங் வரும்போது நம்ம 3 டைப் பார்த்தோம். ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் ஒன்று பார்த்தோம், மெத்தட் ஓவர்லோடிங் ஒன்று பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பார்த்தோம். ஆனா நமக்கு பைத்தான்ல சப்போர்ட் பண்றது என்னது ஒண்ணே ஒன்று தான். அது ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங். மெத்தட் ஓவர்லோடிங் கிடையாது, கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் நமக்கு பைத்தான்ல கிடையாது. அப்படியே நம்ம எழுதியிருந்தாலும் என்ன பண்ணுவோம் லாஸ்டா எதை டிஃபைன் பண்ணிருக்கோமோ அதை தான் கன்சிடர் பண்ணும். முன்னாடி டிஃபைன் பண்ண எதுவுமே அது கன்சிடர் பண்ணாது. இதுதான் லாஸ்ட் கிளாஸ் உடைய சமரி. இப்போ இங்க வந்து எப்படி அப்படின்னா மல்டிபிள் இது இருக்க போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிளாஸ்ல பட் எல்லாம் சேமா இருக்கும். சோ இதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். சோ நீங்க கேட்கலாம் சார் ஓவர் ரைடிங் நீடு பேரண்ட்லயே இருக்கு அப்ப எதுக்கு சைல்டு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். சோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். சோ கண்டிப்பா லைக் யூ வில் கெட் டு நோ தட் ரைட். எனக்கு ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஷேரிங் தி ஸ்க்ரீன். ஓகே கூல். ரைட் ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு ரைட் வில் ஸ்டார்ட் வித். சோ இப்போ லெட்ஸ் சே ஃபார் an example class. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா as usual I go with parent so that we can avoid the confusion. basic concepts first பார்ப்போம். அதுக்கப்புறமா we will try to go with the further things. class parent அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். இதுல என்ன பண்றேன் அப்படின்னா like I'll try to have one instance method. நான் என்ன பண்றேன் அப்படின்னா instance methodக்கு let's say property அப்படின்னு சொல்லிட்டு ஒரு instance method வைக்கிறேன். சோ instanceனா என்ன பண்ணணும் self variable வச்சு வரணும். இதுல என்ன பண்றேன் அப்படின்னா print. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது நடத்துறேன். இப்போ என்னோட father and myself அப்படின்னு எடுத்துப்போம். parent எங்க அப்பா child நான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ என்னோட fatherக்கு he has some property with him. சோ என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா like he has a ஹவுஸ் லைக் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஹவுஸ் வச்சிருக்காரு. லெட்ஸ் சே ஹவுஸ் அப்படின்னு போடுறேன். ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காரு. அதை தாண்டி லைக் ஹி ஓன்ஸ் அ கார். அதை தாண்டி லைக் ஹி ஹேஸ் சம் ஜுவல்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ரைட். சோ இதெல்லாம் வந்து என்னோட ஃபாதருடைய ப்ராப்பர்ட்டி. ரைட் ரைட். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லைக் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டிஃபைன் சம்திங் கால்ட் தி சோர்ஸ். என்னுடைய ஃபாதர் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணார் அப்படின்னா லைக் I'll try to have a print. Like basically like he is a salaried employee. ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணாரு. சோ பேங்க்ல இருந்து மாசம் சம்பளம் பண்றோம். அந்த சம்பளத்தை வச்சு லைக் he owned all these properties. ரைட். அப்ப நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா salary அப்படின்னு போடு. which means source of income வந்து he was working in a company or anything like from where like he got the salary வாங்கினது. அந்த salary வச்சு like he has done all this. இப்போ என்ன பண்றேன்னா like I'm going to have a class called as child அப்படின்னு basically inherit பண்ணனும் அப்படினா like I have to put my parent class name over here. inherit பண்ணியாச்சு. இப்போ சரி இதுல நமக்கு ஒண்ணே என்ன தெரியணும் அப்படின்னா இன்ஹெரிட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிங்கிற ஒரு மெத்தட் ஆகட்டும் சோர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் ஆகட்டும் சைல்டு கிளாஸ்க்கு வந்துடும். ஆப்வியஸா சைல்டுக்கு அது வந்துடும். சைல்டோட ஆப்ஜெக்ட் வச்சு ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ண முடியும், சோர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். நமக்கு நல்லா தெரியும் இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம அதெல்லாம் படிச்சிருக்கோம். இதுதான் அதோட பேசிக். இப்போ இந்த ஓவர் ரைடிங் உடைய நீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் எனக்கு பேரண்ட் இருந்து வந்தது பட் அதோட டெஃபினிஷன் நான் வச்சு லைக் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட். எனக்கு அது ஒரு சின்ன மாற்றங்கள் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சி ஆப்வியஸா லைக் ப்ராப்பர்ட்டில எங்க அப்பா இருக்கு, கார் இருக்கு, ஜுவல்ஸ் இருக்கு. இதை தாண்டி நானும் கொஞ்சம் சம்பாதிச்சிருக்கேன். நான் சொன்ன ஒரு வீடு வாங்கிருக்கேன். ஐ ஹேவ் ஓன் கார். நான் கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்கியிருக்கேன். எக்ஸ் ஒய் இதெல்லாம். பட் இதெல்லாம் என்னன்னா என்னுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். நான் வந்து என்னோட salary எம்ப்ளாய். ஒரு கம்பெனிக்கு நான் ஒர்க் பண்ணி salary வாங்கி நான் இதை பண்ணல. அப்ப இது பண்ணிருக்கேன். அப்ப நான் என்னுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கறத நான் டிஃபைன் பண்ணணும். ரைட். அப்போ ஏற்கனவே சோர்ஸ் இருக்கிற டெஃபினிஷன் salary அது எனக்கு பொருந்தது. ஏன்னா என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் ஜெனரலி டிஃபரெண்ட் ஃப்ரம் மை ஃபாதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அவரோட வே ஆஃப் மெத்தட் வந்து இட் வாஸ் டிஃபரெண்ட். மைண்ட் இஸ் டிஃபரெண்ட். அப்போ ஒரு சைல்டுக்கு வந்து அதை ரீடிஃபைன் பண்ணணும் பேரண்ட்ல இருக்கு. பட் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் சைல்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. அதுல ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா எஸ் சைல்டு அதை பண்ண முடியும். அப்படி பண்ண முடியும் சொல்றது பேர் தான் ஓவர் ரைடிங். அப்படி அப்போ நான் என்ன பண்றேன் டெஃப் சோர்ஸ் அப்படின்னா அங்க எப்படி இருந்தோ அதே மாதிரி இங்க நான் கொண்டு வைக்கிறேன். இப்போ இதுல வந்து நான் என்ன சொல்றேன் அப்ப என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன எதை வச்சு நான் ப்ராப்பர்ட்டிஸை ஓன் பண்ணேன் அப்படின்னா லைக் லெட் மீ சிம்பிளி சே லைக் ஆன்லைன் ட்ரேடிங். அப்ப ஆன்லைன்ல ட்ரேட் பண்ணேன். அதுல வந்து காசு வச்சு தான் நான் இதெல்லாம் ஓன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ இந்த இடத்துல ஓவர் ரைடிங் நான் எதை சொல்றேன் பாருங்க. இது வந்து ஏற்கனவே பேரண்ட்ல டிஃபைன் அதே சோர்ஸ் நான் திருப்பி டிஃபைன் பண்ணிருக்கேன். டிஃபரெண்ட் டெஃபினிஷன் என்ன இம்ப்ளிமெண்டேஷன் டிஃபரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இங்க இம்ப்ளிமெண்டேஷன் என்ன சொல்லிருக்கேன் salary அப்படின்ட்டு இங்க இம்ப்ளிமெண்டேஷன் என்ன சொல்லிருக்கேன் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சூப்பர். அப்ப முடிஞ்சது. சரி இப்போ இதை எப்படி ஒர்க் பண்றது? இப்போ நான் சைல்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன். சி ஈக்குவல் டு சைல்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இப்போ சி டாட் ப்ராப்பர் ஐம் சாரி இங்க கேப்ஸ் போட்டுக்கலாம். லெட்ஸ் சே ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடுத்து சி டாட் அடுத்து என்னது சோர்ஸ் ஆஃப் ஆர். இப்போ இதை சேவ் பண்ணா எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணா என் அவுட்புட் எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அது முன்னாடி ஐ ஜஸ்ட் சேவ் திஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மெத்தட் ஓவர் ரைட் அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட் நவ லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். ரன் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட்? ப்ராப்பர்ட்டியை கால் பண்றேன். ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணா என் கண்ட்ரோல் இங்க இருந்து நேரா ஜம்ப் டு த டாப் போயிட்டு எனக்கு என்ன பண்ணுவோம் பிரிண்ட் அப்படின்னு போயில எனக்கு ஹவுஸ் பிளஸ் கார் பிளஸ் ஜுவல்ஸ் அப்படியே எனக்கு பிரிண்ட் நோ ப்ராப்ளம். இங்க பாருங்க சி டாட் சோர்ஸ் அப்படின்னு நான் கால் பண்றேன். இங்கேயும் ஒரு சோர்ஸ் இருக்கு, இங்கேயும் ஒரு சோர்ஸ் இருக்கு. ஆனா நம்ம என்ன பார்த்தோம் எப்பயுமே ரெண்டு இடத்துல இருக்கு அப்படின்னா கன்ஃபியூஷன்.
பேரண்டோட சைல்டுக்கு வந்துடும். சைல்டு கிட்ட ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டு வந்துருது. அப்போ எப்பயுமே இப்ப சி டாட் சோர்ஸ் சொன்னா எப்பயுமே எனக்கு இதுதான் எக்ஸிக்யூட் ஆகணும், இது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. சரி அப்படி நடக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துலாமா? இப்போ லெட்ஸ் ட்ரை டு கோ. இங்க பாருங்க, ஹவுஸ் பிளஸ் கார் பிளஸ் ஜுவல்ஸ் பேரண்ட்ல இருந்த ப்ராப்பர்ட்டி. ஆனா இந்த சோர்ஸ் கால் பண்ணும்போது பாருங்க, சைல்டுல இருக்கக்கூடிய ஆன்லைன் ட்ரேடிங் தான் வருது, சேலரி அப்படிங்கிறது எனக்கு வரல. சோ இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுதான் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ணும்போது எப்பயுமே சைல்டு கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட் ஆனது தான் எக்ஸிக்யூட் ஆகும், பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிறது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. அப்ப இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு லெட் மீ சே இட் லைக் சூப்பர் ஆஃப் அப்படின்னு போட்டு டாட் let me say it like source of அப்படின்னு கொடுப்போம். let me try to save this, let me try to run this. இப்போ பாருங்க, எனக்கு ஹவுஸ் பிளஸ் கார் பிளஸ் salary, I mean ஜுவல்ஸ், கீழ வந்து salary வருது, ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டுமே வருது, ரைட்? சோ இப்போ இந்த இடத்துல if you want to take a source of source அப்படின்னு போட்டு let me simply say it like parent source அப்படின்னு போட்டு salary, இங்க let me simply say it like child source அப்படின்னு போட்டு, ஏன்னா அது எது என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்க, பேரண்டோட சோர்ஸ் salary, சைல்டோட சோர்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர் ரைடிங். பேரண்ட்ல ஒரு டெஃபினிஷன் கொடுத்து சைல்ட்ல அதே இதுக்கு வேற ஒரு டெஃபினிஷன், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் வேற கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் சொன்ன கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுதா? மெத்தட் ஓவர் ரைடிங் என்ன எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ், குட், எஸ் குட், சூப்பர், குட், சூப்பர், ரைட். வெங்கட், நீங்க எப்படி சொல்லிருந்தீங்க லாஸ்ட் கிளாஸ் எண்ட்ல நிறைய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் கான்செப்ட்ஸ்ல நிறைய டவுட் இருக்கு அப்படின்னு. சோ எல்லா டவுட்டையும் நோட் பண்ணி வைங்க. நாளைக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல I'll definitely help you out with all your doubts. சோ நாளைக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் எத்தனை மணிக்கு ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம் எல்லாரும் சாட்ல. நாளைக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் எத்தனை மணிக்கு? வெங்கட், தினேஷ், விஜய் 3 பேர் தான் வந்து, இந்த 3 பேர் மட்டும் தான் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் எப்பயும் அட்டெண்ட் பண்றாங்க. வேற யாரும் பண்றதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். மொத்தமே ஒரு 10 பேர் 12 பேர் தான் வராங்க. ஹரியரன் சார் வந்துருவாரு. ஓகே, ரைட். ப்ளீஸ் ட்ரை டு அட்டெண்ட் த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் பை டுமாரோ. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பா I'll try to answer your doubts. ஏன்னா கிளாஸ் ரூம் செஷன்ல ரொம்ப டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனுக்கு என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்கிறதுக்காக சண்டே வச்சிருக்கேன். ரைட். சதீஷ், குட். சதீஷ், நீங்க லாஸ்ட் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் அட்டெண்ட் பண்ணீங்களா? எனக்கு நீங்க அட்டெண்ட் பண்ண ஞாபகம் இல்ல. ஓகே, குட், ரைட். வில் ஜஸ்ட் மூவ் ஆன். தேங்க் யூ. அதான் ஏன்னா உங்க பேரை லாஸ்ட் கிளாஸ் நான் பார்க்கவே இல்லை. ரைட், குட். சோ இந்த வாரம் வந்துருவீங்க நம்புறேன். வந்துருங்க. லைக் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், லைக் I'll try to answer to all your doubts. குட். இப்போ இது பார்த்தாச்சு, இது நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இன்னும் என்னன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல ஓவர் ரைட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம், ரைட்? அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சோ இங்க பாருங்க, லெட்ஸ் சே பேரண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும். லைக் we'll try to have a constructor for def underscore underscore in event underscore underscore cells அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வைப்போம். alright, see இப்போ இதுல just I'll write a print statement saying like a parent constructor அப்படின்னு நான் சொல்லிடுறேன். right, now என்னோட parent நான் டிஃபைன் பண்ணிட்டேன். now let me try to have a class called as child. see இப்போ இத வந்து இன்ஹெரிட் பண்றேன். இப்போ இப்படி வரும். right, இப்போ இதுல போயிட்டு let me say it like def underscore underscore event underscore underscore let me say it like self. alright, இப்போ இதுல வந்து let me try to have something called as child constructor அப்படின்னு. see இதுல ஒரு முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். alright, அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு டாபிக் வருது அப்படின்னா அதோட சேர்ந்து இன்னொரு கோ ரிலேட்டட் டாபிக் ஒன்று இருக்கு. அதாவது கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றோம். கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது என்ன? நான் யூஸ் பண்ணக்கூடிய என்னுடைய வேரியபிள் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணும். அப்படி இனிஷியலைஸ் பண்ணும்போது அப்பதான் எனக்கு நான் மெமரி அலோகேட் ஆகும். அப்ப இன்னொரு பக்கத்துல எனக்கு என்ன டிஸ்ட்ரக்டர் which will deallocate the memory அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து உண்டு பொதுவா மற்ற லாங்குவேஜஸ்ல. இப்போ இந்த பேசிக்கலா இன்ஹெரிட்டன்ஸ் போகும்போது நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா பேரண்ட் கிளாஸ் மெம்பர்ஸ்ல இருக்கிறது எல்லாம் சைல்டு கிளாஸ்க்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்துக்கோம் கரெக்டா. பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள் பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் சைல்டு கிளாஸ்ல நமக்கு வந்துரும். ரைட், அப்ப இந்த இன்டர்வியூல போகும்போது ஒரு கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்து பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் இன்ஹெரிட் ஆகி சைல்டு கிளாஸ்க்கு வருமா? முதல்ல இன்ஹெரிட்டன்ஸ்ல இந்த கன்ஸ்ட்ரக்டர் இன்ஹெரிட் ஆகி சைல்டுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. ரைட், இது ஒரு அடிப்படையான கேள்வி. இப்போ ஜாவா இன்டர்வியூ அப்படின்னா ஜாவால ரொம்ப டிஃபால்ட்டா இந்த கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ ஜாவால வந்து பாத்தீங்க இன்ஹெரிட் பண்ணுறது ஆக்சுவலா ஒரு வேரியபிளோ இல்ல ஒரு மெத்தடோ அதுதான் இன்ஹெரிட் ஆகி சைல்டு கிளாஸ்க்கு வரும். ஏன்னா ஒரு வேரியபிள் மெத்தட்ஸ் இது ரெண்டு மட்டும் தான் மெம்பர் ஆஃப் கிளாஸ் நம்ம சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதனால கன்ஸ்ட்ரக்டர் வந்து இன்ஹெரிட் ஆகி சைல்டு கிளாஸ்க்கு வராது. ஆனா ஒரு பேரண்ட் கிளாஸ்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சு ஒரு சைல்டு கிளாஸ்ல கன்ஸ்ட்ரக்டர் வச்சு ஒரு ஜாவா ப்ரோக்ராம் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணா அதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா இன்ஹெரிட் ஆன மாதிரியே பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா என்னதான் நான் சைல்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இப்படிதான் போகும். அப்போ அவுட்புட் அதாவது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட் ஆகாது. அவுட்புட் போய் பாத்தீங்கன்னா இன்ஹெரிட் ஆன மாதிரி இருக்கும். இது எப்படி சார் கேட்டீங்கன்னா இன்டர்னலா அங்க வந்து என்ன பண்ணுனா ஒரு சைல்டு கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும்போது அவன் என்ன பண்ணிருப்பானா ஆட்டோமேட்டிக்கா பேரண்ட் கிளாஸ் உடைய கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆன மாதிரி இன்பில்ட் ஒரு கோடிங் எழுதிருப்பான். இங்க எப்படி நம்ம சூப்பர் டாட் அப்படின்னு நம்ம சொல்றோமா அதே மாதிரி இன்டர்னலா எழுதிருப்பான். அதே சூப்பர் டாட் அப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு அவுட்புட் வந்து இன்ஹெரிட் ஆன மாதிரி எனக்கு காமிக்கும். இதுல பொதுவாக ஒண்ணே தெரிஞ்சுக்கோங்க, ஜாவால இன்ஹெரிட்டன்ஸ்ல இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்படி வரும்னா எப்பயுமே பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் ஃபர்ஸ்ட், அதாவது கிராண்ட் பேரண்ட் இருந்தா கிராண்ட் பேரண்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா பேரண்ட், அதுக்கப்புறமா சைல்டு. இந்த ஆர்டர் அதாவது ஹையர் ஹையரார்கி போயிட்டு அங்கே இருந்து லோவர் ஹையரார்கி வரும். கிராண்ட் பேரண்ட் பேரண்ட் சைல்டு. கன்ஸ்ட்ரக்டர் இப்படி எக்ஸிக்யூட் ஆகும். டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகும். எப்பயுமே சைல்டோட டிஸ்ட்ரக்டர் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறமா பேரண்ட், அதுக்கப்புறமா தான் கிராண்ட் பேரண்ட். இதுதான் ஆர்டர். கன்ஸ்ட்ரக்டர் எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும், டிஸ்ட்ரக்டர் எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பொதுவா இது வந்து ஒரு இன்டர்வியூல கேட்கக்கூடியது. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜாவால டிஸ்ட்ரக்டர் ஒரு கான்செப்ட் எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மற்ற லாங்குவேஜ்ல வந்து ஜாவால டிஸ்ட்ரக்டர் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்டர் ஒரு கான்செப்ட் கொடுத்தான். ஏன்னா நீங்க டிஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ண மறந்துட்டா அப்ப அந்த மெமரி எல்லாம் டீலோகேட் ஆகும் திருப்பி சிஸ்டம்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்டர் ஒரு கான்செப்ட் இருக்கிறதால என்ன பண்ணுவா அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு வேரியபிளோட ஸ்கோப் நீதுன்னா அதோட மெமரி ஹெல்ப்
ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்கோப் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா அதை கலெக்ட் பண்ண ஸ்பேஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கான்செப்ட் எனக்கு வந்துருச்சு. அதே மாதிரி தான் இப்போ எனக்கு இங்கேயும் பட் இதை பத்தி நம்ம டீடைலா இன்னொரு கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எதுக்கு நீங்க சொல்லிருக்கேன் இங்க பாருங்க. இப்போ எதுக்கு இவ்வளவு சொன்னா இங்க பாருங்க பேரண்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, இங்க சைல்டு ஒரு பேரண்ட் ஒரு கிளாஸ்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, இங்க சைல்டு ஒரு கிளாஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இங்க வச்சிருக்கேன். உத்ரா எதுக்கு எடுத்தீங்க ஒய் யூஸ் இனட்டுங்கிறது என்னன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர், ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இது வந்து இப்போ நடத்துறது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் ரைடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நான் நடத்துறேன். அதுக்காக இங்க பண்ணிருக்கேன். இப்போ சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன். எப்படி இந்த மாதிரி நான் கிரியேட் பண்றேன். லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணால ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே என்ன ஆகும், கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுல லெட் மீ சே லைக் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் ரைடிங் அப்படின்னு சேவ் பண்றேன். இப்போ ரன் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க சைல்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் வரும். இதே இது ஜாவா இருந்தா எனக்கு அவுட்புட் எப்படி வரும்னா பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு வந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் எனக்கு என்ன வரும், சைல்டு கன்ஸ்ட்ரக்டர்னு வரும். ஆனா பைத்தான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் சைல்டு கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் தான் ஒரு பேரண்ட் வராது. ஏன் அப்படின்னா இப்போ நான் எக்ஸ்பிளிசிட்டா இப்போ என்ன கோடிங் எழுதுறேன் அது ஜாவா இன்டர்னலா என் கம்பைலரே எழுதிடும். ஆனா பைத்தான்ல நான் உட்காந்து கோடிங் எழுதுறேன். அது எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ இதுக்குள்ள போயிட்டு சூப்பர் ஆஃப் போட்டு டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இன் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு இந்த இடத்துல இப்படி நம்ம போட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரைட் நவ லெட் மீ ட்ரை டு சேவ் அண்ட் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். இப்ப பாருங்க பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரும் வரும், சைல்டு கன்ஸ்ட்ரக்டரும் வரும். இப்படிதான் நம்மளால ஓவர் ரைடிங் கன்ஸ்ட்ரக்டர்ல பண்ண முடியும். ரைட் சோ மெத்தடுக்கு வந்து அதே கான்செப்ட் தான் இங்கேயும். எப்பயுமே சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் தான் எக்ஸிக்யூட் ஆகும், பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. அப்ப அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சைல்டு கன்ஸ்ட்ரக்டர் ஃபர்ஸ்ட் லைன்ல நான் அந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நான் கால் பண்ணணும். சூப்பர் ஆஃப் மெத்தட் பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுதா சார் தினேஷ் நீங்க சொன்னது 100% கரெக்ட். சூப்பர் ஆஃப் சூப்பர் பிராக்கெட் அப்படி போட்டாலே என்ன அர்த்தம்னா பேரண்ட் வருது அப்படின்னு அர்த்தம். ரைட் நம்ம இனிஷியல் நம்ம போட்டுறோம்ல எஸ் ராமசுப்ரமணியன், இந்த எஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அந்த ஃபாதர் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இங்க இந்த சூப்பர் டாட் இந்த சூப்பர்னால அதோட பேரண்ட் அது ரெஃபர் பண்ணுது அப்படின்னு ஆப்ஜெக்ட் கிரியேட்டர் அண்ட் கால்ட் பண்ணல. யா சார் சதீஷ் நல்லா பாருங்க நான் மெத்தடே டிஃபைன் பண்ணல, கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் டிஃபைன் பண்ணிருக்கேன். கன்ஸ்ட்ரக்டர் எப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால ஆட்டோமேட்டிக்கா கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகல. நான் கால் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நார்மல் மெத்தடா இருந்தா நான் கால் பண்ணுவேன் சதீஷ். கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே சதீஷ் நீங்க ஜாவால இந்த கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. சேம் கான்செப்ட் இங்கே. Hope you understand. அப்படின்னா நாளைக்கு வாங்க I'll try to explain this particular concept once again. All right. Good. Super. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் ரைடிங் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Is there any other thing like super can call the parent class? No. அது ஒரே ஆப்ஷன் தான். அப்படிதான் நம்ம கால் பண்ணோம். சூர்யா பிரகாஷ், that's the way that we have to do. அந்த சூப்பர் ஆஃப் அப்படிங்கிறது தான் பேரண்ட் நம்ம யூஸ் பண்றது. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இதுல எல்லாருக்கும் புரிஞ்சுதா? குட் சூப்பர் குட் புரியுது. ஆல் ரைட் குட். இதுதான் ஓவர் ரைடிங். இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வரேன் இருக்கிறதுலயே. இப்போ இதுல எத்தனை பேர் நீங்க ஜாவா படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 1-2 பேர் தான் ஜாவா படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். சோ இப்போ ஒரு ஜெனரலா இந்த ஜாவால வந்து ரொம்ப கஷ்டமான டாபிக் என்ன அப்படின்னு போய் கேட்டு பாருங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் கஷ்டமா இருக்கும், எனக்கு புரியல அப்படின்னு சொல்றவங்கள நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னுடைய கோர் வந்து ஜாவா. நான் எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு 15-18 இயர்ஸ் நான் ஜாவா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஒரு கான்செப்ட் பார்த்தாலே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயம் பாய்டுவாங்க. பட் உண்மையிலே என்ன கேட்டா அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்றேன். அது என்ன அந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்ட் புரியாம அந்த கான்செப்ட் நம்ம வீட்டுல போயிட்டோம் அப்படின்னா 100% அப்ஸ்ட்ராக்ட் யாருக்குமே புரியாது. அதாவது இப்ப எதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் நடத்தக்கூடிய கான்செப்ட் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்த கிளாஸ் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும். இந்த கிளாஸ் நான் நடத்துறது உங்களுக்கு புரியல, அதாவது இப்போ இனிமேல் நடத்தக்கூடிய கான்செப்ட் புரியல அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல அது ஒரு கொஸ்டின் மார்க். அதுதான் பேர் ஒரு அலர்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். கேர்ஃபுல்லா உட்காந்து எப்படிங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் கான்செப்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இன்டர்வியூல போகும்போது ஆப்வியஸா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலோ ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்டா இது கண்டிப்பா நீங்க ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அதர் நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஈசி டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல்னா உங்களுக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பத்தி போகவே மாட்டாங்க. அதனால அவ்வளவு கவலையும் வேண்டாம். இது வந்து யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிசிஐடி கோர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கான்செப்ட்ல இருந்து கண்டிப்பா கேள்விகள் வரதுக்கான பெரிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு டைப் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டயக்ராம் கொடுத்து ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் அனிமல்ஸ் உடைய கேட்டகரி, அனிமல்ஸ் உடைய கிளாசிபிகேஷன், கார்னிவோரஸ், ஹெர்பிவோரஸ், ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துங்கன்னா அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்ஹெரிட்டன்ஸ்ல அனிமல்ஸ் உடைய கிளாசிபிகேஷன்ல அனிமல் பேரண்ட் கிளாஸ், அதுக்கு கீழே ஹெர்பிவோரஸ்னு ஒரு சைல்டு இருக்கு, கார்னிவோரஸ்னு ஒரு சைல்டு இருக்கு, ஆம்னிவோரஸ்னு ஒரு சைல்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? குட் சூப்பர். இந்த என்டையர் கிளாசிபிகேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இந்த என்டையர் கிளாசிபிகேஷன் எதை வச்சு இருக்கு அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இந்த கிளாசிபிகேஷன் பேரண்ட் வச்சா இல்ல உத்தரா? குட் சிவா. ஃபுட், அதை ஃபுட்ங்கிறத காட்டிலையும் நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபுட் ஹேபிட், ஒரு அனிமலுடைய ஃபுட் ஹேபிட் என்ன அப்படிங்கிறத வச்சுதான் அது கார்னிவோரஸா இல்ல ஹெர்பிவோரஸா இல்ல ஆம்னிவோரஸா அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்ட் குட் சிவா, நீங்க சொன்னது கரெக்ட். ஃபுட் ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம். ரைட் அந்த ஃபுட் ஹேபிட் வச்சா இப்போ இன்னும் நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் இருக்கு. அதாவது அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டொமஸ்டிக் அனிமல்ஸ் சொல்லுவாங்க. இந்த கிளாசிபிகேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கு? இந்த கிளாசிபிகேஷன் எதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு அனிமல் வைல்ட் அனிமல் அண்ட் டொமஸ்டிக் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்றோம்? எதை வச்சு நம்ம சொல்றோம்? based on animal living place. Good. அதோட vigorous. Correct. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். அது எப்படி பிஹேவ் பண்ணுது. ரைட். இப்போ அது வந்து காட்டுக்குள்ள இருக்கிறதா இல்ல வீட்ல வச்சு நம்மளால வளர்க்க முடியுமா? இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம அது சொல்லுவோம் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு. வீட்டுல என்னால வச்சு அதை வளர்க்க முடியும், போக முடியும். வைல்ட் அனிமல்ஸ் வீட்டுல வச்சு வளர்க்க முடியுமா? கடிச்சு சாப்பிட்டு போய்கிட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த கிளாசிபிகேஷன் இருக்கு. சோ ஒவ்வொரு கிளாசிபிகேஷன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அடித்தளத்தை வச்சுதான் அந்த ஒரு பேஸ் இதை வச்சுதான் கிளாசிபிகேஷனே போய்கிட்டு இருக்கும். சோ இப்போ அதை தான் நம்ம இங்க எடுக்க போறோம். இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதை வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். சோ யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ரைட். சோ ஏற்கனவே உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா
லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் இதை வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதனால இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு அனிமல்ஸ். ஏன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் அப்படின்ட்டு. சோ அதை வந்து நீங்க வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் அனிமல்ஸ் பேஸ் பண்ணி. சோ அதை வந்து யூ டேக் இட் அண்ட் டூ இட் அஸ் அ அசைன்மெண்ட். இப்போ ஐ ட்ரை டு ஜம்ப் ஆன் டு அன் அதர் கான்செப்ட் சோ தட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நவ தினேஷ், எஸ் தினேஷ், அது இப்போ கரண்டா வந்து இப்போ they are working on that particular tool. சோ அது வந்து இப்போ ரிவ்யூ, அதாவது அது வந்து இட் இஸ் அண்டர் ப்ராசஸ். அது ரிவ்யூமே காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அஃப்கோர்ஸ் பட் கூடிய சீக்கிரத்துல லைக் அது மாறிடும். உங்களுக்கு அது ஓகேயா இல்லையா அப்படிங்கிறது ஸ்டேட் வந்து சொல்ற அளவுக்கு இப்போ ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ப்ராபப்லி சூன் யூ பி கெட்டிங் இட் ஃபார் ஷூர். ரைட். இப்போ let's say for an example, but அதுக்கு முன்னாடி நான் பண்றேன் as I've given the commitment, உங்களுக்கு assignment solutions எல்லாமே நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். சோ அதை வச்சு like you can try to take it. அது வரைக்கும் like you don't want to wait it. Assignment solutions நான் தரேன். நீங்க உங்களோட solutions நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். I'll do that from my end as of now for the timely. இப்போதைக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக I'll try to that solutions with you. அதை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் as of now. But soon you'll get that status as well. அது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடைக்கும் for sure. Alright. இப்போ see abstract அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு சொன்ன மாதிரி I'll try to take it first. ஒரு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வச்சு first let me try to explain the concept. அவுட்லைன் தான், ஃபுல்லா தான் சொல்ல தேவைப்படாது. அனிமல் அப்படின்னு எடுத்து இந்த அனிமல் கிளாசிபிகேஷன்ல நமக்கு 3 இருக்கு அப்படின்னு பார்த்தோம். எப்படி கிளாஸ் ஹெர்டி அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த ஹெர்பிவோரஸ்ங்கிறது அனிமல் தான், பேரண்ட் கிளாஸ். அனிமல் ஹெர்பிவோரஸ் அப்படிங்கிறது comes under the animal. சோ இப்படி தான் டிஃபைன் ஆயிருக்கு. See, இந்த கிளாசிபிகேஷன் எதை பேஸ் பண்ணி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹாபிட். அந்த ஃபுட் ஹாபிட்ங்கிறது என்ன சார் அப்படின்னா ஆக்சுவலா ஒரு ஃபுட் ஹாபிட்ங்கிறது ஒரு மெத்தட். அது எப்படி இருக்கும்னா ஃபுட் ஹாபிட் அப்படின்னு இப்படி இருக்கும். இது ஒரு மெத்தட் இப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு அசம்ஷன். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மெத்தட். இது வந்து இப்போ பேரண்ட் கிளாஸ் இருக்கக்கூடிய. இப்போ ஆக்சுவலா அனிமலுடைய ஃபுட் ஹாபிட் என்ன அப்படின்னு நம்மளால பதில் சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது வந்து கவோட ஃபுட் ஹாபிட் என்ன அப்படின்னு சொல்ல பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் அப்படின்னு ஈஸியா நம்மளால சொல்ல முடியும். பட் ஒரு அனிமலோட ஃபுட் ஹாபிட் அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிக் அனிமல் நம்ம பத்தி கேட்கறோம் அப்படின்னா லைக் ஈஸியா ஆன்சர். ஒரு லைனோட ஃபுட் ஹாபிட் என்ன ஃபிளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ் ஈஸியா சொல்ல முடியும். பட் ஜெனரலா வந்து அனிமலோட ஃபுட் ஹாபிட் அப்படின்னா ஃபிளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ் இருக்கு, பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் இருக்கு, ரெட்டி சாப்பிட்ற அனிமல்ஸ் இருக்கு, இத்தனை டைப் இருக்கு. இதை தாண்டி பேப்பர் சாப்பிட்ற டைப் இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபுட் ஹாபிட்டை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படி டிஃபைன் பண்ணுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா டிஃபைன் பண்ணுவாங்க. சரி சார், இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு சொல்றீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு டெஃபினிஷன் இருக்காது. அதாவது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம், இல்ல டெஃபினிஷன் சொல்றதோ இருக்காது. ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? இங்க வந்து இப்ப பைத்தான்ல எப்படி போடுவாங்க அப்படின்னா பாஸ் போடுவாங்க. பாஸ்னா இதுக்கு டெஃபினிஷன் கிடையாது, நீ வெயிட் பண்ணாத டெஃபினிஷன் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதோடைய டெஃபினிஷன் என் சைல்டு வந்து கொடுக்க போறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மலா இப்ப இந்த அப்ஸ்ட்ராக்ட் போடலன்னு ஒருவேளை இந்த ஃபுட் ஹாபிட் நான் அப்ஸ்ட்ராக்டா கொடுக்கல அப்படின்னா என்னன்னா இங்க யாரெல்லாம் வந்து அனிமல் கிளாஸோட இன்ஹெரிட் பண்றாங்களோ ரைட் அவங்க சைல்டு ஆயிடும். பட் கம்பல்சரியா இந்த ஃபுட் ஹாபிட் அப்படிங்கறத அவங்க டிஃபைன் பண்ணணும் ஒரு கட்டாயமே இருக்காது. சைல்டு வந்து ஃபுட் ஹாபிட் டெஃபினிஷன் கொடுக்கலாம், கொடுக்காம விட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஹெர்பிவோரஸோட ஃபுட் ஹாபிட் என்னன்னே எனக்கு தெரியாது. அது எப்படி நான் ஒரு அனிமல் கொண்டு போய் அதுக்கு போடுவேன்? என்னால போட முடியாது. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் ரியல் டைம் ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ எனக்கு யார் சைல்டா வராங்களோ அவங்க முக்கியமான ஒரு ஃபுட் ஹாபிட்ங்கிற அந்த கிளாசிபிகேஷன் ஃபுட் ஹாபிட் வச்சுதான் அதுக்கு அவங்க 100% டெஃபினிஷன் கொடுத்தே ஆகணும். கொடுக்காம போகவே கூடாது. என்கிட்ட சைல்டா வரணுமா, நீ சைல்டா வரணும்னா உன் ஃபுட் ஹாபிட் என்ன அப்படிங்கறத நீ டிஃபைன் பண்ணு அப்படின்னு நம்ம கம்பல்சரி சொல்லணும். இந்த ஃபோர்ஸ் பண்றதுக்காக தான் கம்பல்சரி நீ ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாதான் நான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்ணா இதை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா போடும். இப்ப இங்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா போட்டா என்ன பிரச்சனைனா யார் வந்து சைல்டு கிளாஸ் வராங்களோ அவங்க 100% அவங்களுடைய ஃபுட் ஹாபிட் என்ன அப்படிங்கறத அவங்க டிஃபைன் பண்ணியே ஆகணும். இல்லனா இட் won't allow you to proceed, எக்ஸிக்யூட் பண்ணவே விடாது. நான் சொல்றது புரியுதா? மேல பேரண்ட் கிளாஸ்ல அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணல, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் டிஃபைன் பண்ணலனா சைல்டு கிளாஸ் அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலனாலும் ஓகேங்கிற மாதிரி இருக்கும். ஆனா கம்பல்சரியா சைல்டு அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணா அப்ஸ்ட்ராக்ட் பேரண்ட் கிளாஸ் போட்டுருந்தா சைல்டு கிளாஸஸ் யார் யாரெல்லாம் வராங்களோ அதுக்கு 100% டெஃபினிஷன் கொடுத்தே ஆகும். நான் சொல்றது புரியுதா? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடோட நீட் என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சா போதும். இது புரியாம தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது கஷ்டம், எனக்கு புரியல அப்படின்னு சொல்றது. ரைட், சிம்பிள். சைல்டு கிளாஸ்ல நார்மல் இன்ஹெரிட்டன்ஸ் போயிட்டோம்னா ஒரு பேரண்ட் மெத்தட் இருக்கு, அதே மெத்தட சைல்டுல கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. திருப்பி போயிடலாம், டிஃபைன் பண்ண பண்ணிட்டு அப்படி போயிடும். பட் கம்பல்சரியா இது வந்து முக்கியம். இதை வச்சு தான் கிளாசிபிகேஷன் இருக்கு. இதை நீ கொடுத்தே ஆகணும் நான் ஃபோர்ஸ் பண்ணேன். ரைட், குட், சூப்பர். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம், which will not have the definition for it. பட் யார் யாரெல்லாம் வந்து அந்த பேரண்ட் கிளாஸோட இன்ஹெரிட் ஆகி சைல்டா வராங்களோ அவங்க டெஃபினிஷன் வச்சிருப்பாங்க. பேரண்ட்ல இருக்கிறதுக்கு டெஃபினிஷன் இருக்காது நம்ம பார்த்தோம். ரைட், சரி சார், இப்போ அப்ஸ்ட்ராக்ட்னு சொன்னீங்க, இது எப்படி சார் வைக்கிறது அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம்ல எப்படி சார் வைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரைட், இப்போ நான் வச்சு எக்ஸாம்பிள் தரேன். கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு வைக்கிறேன். இந்த டெஸ்ட் வைக்கல இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நான் கேட்பேன். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எப்படி சார் வைக்கணும்னா நம்ம இந்த கிளாஸ் மெத்தட் நம்ம பார்த்தோமா, ஸ்டாட்டிக் மெத்தட் நம்ம பார்த்தோமா, அந்த டெக்கரேட்டர் அப்படின்னு போடுவோம். அச்சிமல் போட்டு கிளாஸ் மெத்தட், அச்சிமல் போட்டு ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு நம்ம வச்சு அதே மாதிரி இங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம ஒரு டெக்கரேட்டர் நம்ம வைக்கணும். இதுல வந்து உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். இப்போ m1 ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் 1 அப்படிங்கிறது. ஸோ m1ங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா let me say like method 1 அப்படின்னு ஒன்று வைக்கிறேன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு சொன்னா நான் என்ன சொன்னேன், இட் will not have definition for it. அப்போ பாஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். சார் டெக்கரேட்டர் கலர் பிளாக் கலர் இருக்கு சார், சரி இருக்கட்டும், அது எப்பயுமே அப்படிதான் இருக்கும், அந்த கலர் மாறாதுல. தினேஷ் மாறிடா கிளாஸ் மெத்தடுக்கோ இல்ல ஸ்டாட்டிக் மெத்தடுக்கோ இப்படிதான் இருந்துக்கும் நினைக்கிறேன். வேணா உங்களுக்கு பார்த்துவோமா? இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஸ்டாட்டிக் மெத்தட் இப்போ இதுக்கு பர்பிள் கலர் மாறுதோ, கிளாஸ் மெத்தட் மாறுதா, கிளாஸ் மெத்தட் மாறுது. அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு கரெக்ட், சாரி தினேஷ், I got confused. திரும்பி நீங்க கேட்டோன்னே like I got confused. I'll explain. அது ஆகாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரைட், இப்போ let me try to save this particular program. இதை சேவ் பண்ணும்போது abstract 1 அப்படிங்கிற பேர்ல சும்மா சேவ் பண்றேன் and let me try to run this. இப்போ ரன் பண்ணா it will end up with an error saying like name abstract method is not defined. எரர் காமிக்கும்.
கண்டிப்பாக that will end up with an error. ரைட், அதனால தான் கலர் மாறாம உட்காந்துருக்கேன். ரைட், என்ன சார் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இது எங்க டிஃபைன் ஆகுது, இது ஒரு தனி மாடியூல்ல ஏபிசி அப்படிங்கிற ஒரு மாடியூல்ல டிஃபைன் பண்ணி அந்த ஏபிசி மாடல நான் இங்க இம்போர்ட் பண்ணல அப்படின்னா தட் won't work. அப்போ இந்த எரரை போக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃப்ரம் ஏபிசி let's say import start அப்படின்னு போடலாம். இப்போ let me try to run this particular thing. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான எரரும் காமிக்கல. ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது இந்த ஏபிசிங்கிற இந்த மாடியூல்ல தான் டிஃபைன் பண்ணுது. அப்போ இதை நான் இம்போர்ட் பண்ணல அப்படின்னா 100% ஒர்க் ஆகும். இப்போ இதுல ஒரு சில பேருக்கு டவுட், சார் இந்த டர்ட்டில் மாடியூல் நடத்துறீங்க, அதுல இம்போர்ட் டர்ட்டில் அப்படின்னு போட்டு ரேண்டம் நடத்துறீங்க, இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு போட்டீங்க. ஆனா இந்த இடத்துல ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இதே ப்ரோக்ராம் இந்த இடத்துல எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்போர்ட் ஏபிசி அப்படின்னு கொடுப்போம். லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ் அண்ட் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். இப்போ பாத்தீங்கன்னா இதே எரர் எனக்கு கிடைக்குது. ரைட், என்ன சார் இது ரெண்டு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் தானே, ஏன் ரெண்டு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு? இப்படி பண்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து லைக் இட் இஸ் லைக் ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஸ்டார். இதை எதுக்கு நான் கமெண்ட் பண்ண வேண்டாம். சோ இப்படி இங்க பண்ணாதான் இங்க உங்களுக்கு ரன் ஆகி வரும். alright, so ரைட், இப்போ இது உங்களுக்கு கார்த்திக் ராஜகோபால் ஏபிசினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சி உங்களுக்கு இதெல்லாம் நான் டீடைலா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணா எல்லாமே உங்களுக்கு நோட்ஸ்ல நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ரைட், சோ ஏபிசி அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிசி உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நோட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அந்த டேஷ்போர்ட்லயே இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ் இருக்கீங்களா, அதுலயே உங்களுக்கு நோட்ஸ் இதெல்லாம் இருக்கு. ரைட், பாருங்க. அப்படி இல்லைன்னா சப்போர்ட் டீமா கால் பண்ணி கேளுங்க. they will help you like how to get the notes for it அப்படிங்கறத அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. alright, அதாவது சி டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி இப்போ இம்போர்ட் ஏபிசி அப்படின்னு நான் சொல்றேன்னு சொல்றேன். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கிளாஸஸ் அண்ட் மெம்பர்ஸ், அதாவது மெத்தட்ஸ் மட்டும் தான் எனக்கு இன்ஹெரிட் ஆகும். ஐ மீன் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் ஆகும். ரைட், ஆனா ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னு போட்டேன்னா இந்த ஏபிசி மாடியூல்ல இருக்கிற அத்தனை இது ஏ டு Z அப்படியே எனக்கு கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். ரைட், ஜெனரலா இப்படி போட்டா பார்ஷியல் ஒரு சில முக்கியமானது மட்டும் தான் எனக்கு வரும், அதெல்லாம் வராது. பட் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர் மாடல் இருக்கக்கூடிய அத்தனை இது எனக்கு இதுக்குள்ள கொண்டு வந்துட்டா அப்படின்னு சொல்றது தான் அர்த்தம். சோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு இந்த மாதிரி போட்டா மட்டும் தான் எனக்கு ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. சோ இந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இப்படிதான் அது இருக்கும். ரைட், இப்போ இதை இன்னொரு ப்ராப்பர் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அதாவது எப்படி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் டிஃபைன் பண்றதுன்றத நான் காமிச்சிட்டேன். பட் இப்போ ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சோ தட் we can understand it in a better way. ரைட், சோ இப்போ as usual என்ன பண்ணுவோம், ஃப்ரம் ஏபிசி மாடியூல்ல இருந்து இம்போர்ட் ஸ்டார் இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம்னா லெட்ஸ் சே கிளாஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன். ரைட், சோ இப்போ why we are using star, shall we use any other symbols? Surya Prakash நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஸ்டார் அப்படின்னா இட் மீன்ஸ் ஆல். குவெரிங் லாங்குவேஜஸ்லயும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயும் இந்த ஸ்டாருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல போடும்போது என்ன அர்த்தம், எல்லாம் ஆல் அப்படின்னு அர்த்தம். சோ இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வான்னு சொல்றது. கரெக்ட், சோ அந்த ஸ்டார்ங்கிறது நம்மளால மாத்த முடியாது. கண்டிப்பா ஸ்டார் ஸ்லாஷோ பிளஸோ மைனஸோ போட முடியாது. ஏன்னா அது இருக்கிற எல்லா ஃபைலையும் கொண்டு வா அப்படின்னு சொல்றது அந்த ஸ்டார். ரைட், இப்போ என்ன பண்றாங்கன்னா கிளாஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இருக்கு. சரி, ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும் லைக் இட் ஹேஸ் அ டேஸ்ட் டு இட். ரைட், ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் அப்படின்னு இருக்கு. ரைட், சோ அது டேஸ்ட் பண்ணி லைக் ஐம் டூயிங் இட். இப்போ நீங்க வந்து லைக் எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எடுத்துட்டு போகலாம். பட் லைக் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் சம்திங் ஃபார் திஸ். சோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு வைக்கிறேன். இப்போ டேஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் டிஃபைன் பண்றேன். இதை தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் சொன்னாலே கண்டிப்பா லைக் யூ நீட் டு ஹேவ் சம்திங் ஃபார் திஸ். அதுக்கு டெஃபினிஷன் இருக்காது. ஏன் யார் யாரெல்லாம் செய்தா அவங்க எல்லாம் வந்து கொடுக்க போறாங்க. Now let me try to say it like class. If first let me start with something called as orange அப்படின்னு let me say it like inherit with something called as fruit. இப்போ இந்த ஆரஞ்சோட டேஸ்ட் என்ன டேஸ்டா இருக்கும்? யாருமே வந்து சொல்ல மாட்டீங்க. ஆரஞ்சு உடைய டேஸ்ட். So super, thank you Dinesh. Right, இப்போ I'll just try to do like this. இப்போ I'll try to create an object for it. O equal to orange of அப்படின்னு போடுங்க. Inheritance wrong sir. என்ன தப்பு பண்ணிருக்கேன்? Fruits போடுங்க. Thank you. I'm sorry, I didn't notice it. Vijay, thanks Vijay. All right, இப்போ இங்க போவோம். Let me try to say it like abstract to. Let me try to run this particular module. இங்க பாருங்க, like it says something expected an indent block after a class definition of line 0. Actually the class will எதுவும் define பண்ணல அப்படிங்கிறதுனால it is showing me that particular error. Let me try to define something. Let's say it like def. Let me say it like print all. சும்மா ஒரு மெத்தட் வைக்கிறேன். print all அப்படின்னு வைக்கிறேன். இதுல let me have it as a self. இதுல let me try to have print. இதுல sample அப்படின்னு. Let me try to save this and let me try to run this. All right, so இப்போ இங்க பாருங்க, இப்போ என்னன்னா இந்த இடத்துல ஆரஞ்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம இப்போ கெட் பண்ணிருக்கோம். இது வந்து நார்மலா வச்சது. I write it more. இப்போ என்னன்னா ஆரஞ்சுங்கிறது ஃப்ரூட்டோட இன்ஹெரிட் இருக்கு. இந்த ஃப்ரூட்ல வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் டேஸ்ட் அப்படி இத கண்டிப்பா it has to define. Def. Let me try to say it like def taste self and let me try to bring it here. And now இதுல போயிட்டு print இதுல let me say it like so சொன்ன மாதிரி we'll give it. Right, actually இதே கான்செப்ட் இது இப்படியே ஜாவால போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணா என்ன அப்படின்னா இந்த டேஸ்ட் அப்படிங்கறத நான் டிஃபைன் பண்ணாம ரன் பண்ணா எனக்கு 100% எரர் காட்டும். ரன் பண்ணவே இருக்காது. எப்ப நான் இந்த டெஃபினிஷன் கொடுக்குறேனோ அப்பதான் என்ன ரன் பண்ண விடும். ஆனா இப்போ இதுல போய் பாருங்க, let me try to save this and run. As of now எனக்கு எந்த விதமான எரரும் காமிக்கல. ரைட், ஏன் அப்படிங்கறத கண்டிப்பா அடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன். ஏன்னா we have to see lot of things in detail about this. ரைட், இதோட கண்டினியூஷன் நான் சொன்னேன் பாத்தீங்களா அடுத்த கிளாஸ்ல. இப்போ we quickly see it. கிளாஸ் இப்போ வேற என்ன ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம். let me say it like mango. இப்போ மேங்கோக்கு என்ன டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க.
sweet. Okay, super. I'll try to go with the def, taste, self. Let me try to have, all right, let me try to have something called as print indentation problem. All right. All right, print. I'll look like I'm going to give it like sweet. Let me say it like O dot taste of. Right? M equal to mango. Object create M dot taste of. Let me try to run this. You will be getting your output. So sweet. Good. So if you abstract method work out. But இது வந்து ஃபுல் அப்ஸ்ட்ராக்ட் கவர் பண்ணிட்டோம்னா இல்ல ஒரு பார்ட் ஆஃப் இட் என்னங்கிறது புரிய வச்சிருக்கேன். இதோட கண்டினியூஷன் அடுத்த கிளாஸ்ல தான் இருக்கு. சோ அடுத்த கிளாஸ்ல we discussing about that. ஒரு அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, எதுக்கு அப்ஸ்ட்ராக்ட் போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் இப்போ இந்த கிளாஸ்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா அடுத்த கிளாஸ்ல தான் அந்த டீடைலா நம்ம பார்க்க போறோம். Right? So with this we'll stop for the day. Right? We will continue it by tomorrow. நாளைக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் ஐ catch you. Thank you.